அன்பான கடகராசி அன்பர்களே, கடக லக்னக்காரர்களே, 2/20 இந்த தேதிகளிலே பிறந்தவர்கள் 2/11/20 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலனானது பொருந்தும். அதே போல சந்திரன் ஆளுமை பெற்ற கடகராசி அன்பர்கள், வாழ்க்கையில உங்களுக்கு தெரிஞ்சு செய்யறத விட தெரியாம செய்யறது தான் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கு. அதாவது தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வதுன்னு கண்ணதாசனுடைய பாட்டு. அது யார் எழுதினாங்களோ, ஆனா பாட்டு இருக்கு, எம்ஜிஆர் பாடுவார். அந்த தவறுதலாக செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு அதிகம். ஆனா அந்த தப்புன்னு தெரிஞ்சுதான், இது தப்புன்னு தெரிஞ்சு நீங்க செய்யக்கூடியது காரியங்கள் குறைவு. அதுல வரக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு ரெண்டு ஒரே மாதிரி தான் வரும். அதாவது தெரியாம, எப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க இப்பதான் பைபாஸ் 4 ரோடு 6 ரோடு 8 ரோடு, நீங்க ஒரு சர்வீஸ் ரோடு, அது ஒன்வே வர்றது அதில் தான் போறதும், அதுதான் ஒரு சர்வீஸ் ரோடு கொடுக்குறோம். ஒரு பஸ் வந்து ஒரு ஸ்டாப்ல நிற்க வருது, நீங்க அந்த சர்வீஸ் ரோட்ல போயிட்டு இருக்கீங்க. அந்த பஸ்ல இறங்குறவங்க பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து அந்த பஸ் புறப்படுறதுக்கு முன்னாடி இவங்க அந்த ரோடை கிராஸ் பண்றாங்க. ஆனா நீங்க நார்மலா தான் வந்துட்டு இருக்கீங்க. பாத்தீங்கன்னா உங்க வண்டியில வந்து தவறி விழுந்துடுறாங்க. அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் உங்ககிட்ட உங்களை கார்னர் பண்றதோ, உங்ககிட்ட காசு போடுறதோ வேணும்னே ஒண்ணுமே ஆயிருக்காது அந்த நபருக்கு. ஆனா உங்களை பிடிச்சி வச்சுக்குவாங்க. இது நீங்க தெரியாம செய்யற தப்பு. வேணும்னே பிரேக் பிடிக்காம பேர்ல இடிச்சாதான் நீங்க தெரிஞ்சு செய்யுது. அந்த மாதிரி சில காரணங்கள் உங்களுக்கு இயற்கையில வாழ்நாள் பூராம் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் உண்டு. அது யாராக இருந்தாலும் சரி, உங்களை பெற்ற அப்பா அம்மா கிட்ட இருந்து, நீங்க கட்டின மனைவியிட்ட இருந்து, உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் இருந்து, அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் வரைக்கும் அடுத்தவங்க செய்யற தப்பெல்லாம் நீங்க தான் செஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுறாங்க. அந்த நேரத்தில் உங்ககிட்ட இருக்கிற அமைதி பார்த்தா உலகமாக அமைதியா தான் நீங்க இருப்பீங்க, இருக்கணும். அந்த வகையில இந்த மாசத்துல உங்க ராசி அதிபதி உங்களுடைய 6ஆம் வீட்டில இருந்து ஆரம்பிக்கிறார். போராட நட்சத்திரத்திலிருந்து, சுக்கிரனுடைய நட்சத்திரம். 2ஆம் அதிபதி 2லயே இருக்கார். 12-3 அதிபதியான புதன் சூரியனோட 2ஆம் இடத்துல இந்த மாசத்தினுடைய கடைசி பகுதி புத ஆதித்ய யோகத்தில் இருக்கு. அடுத்த மாசமும் புத ஆதித்ய யோகம் மாசத்தினுடைய முன்பகுதியில் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா 11ஆம் அதிபதி சுக்கிரனும் 3ஆம் அதிபதியான சுக்கிரனுமாய் இருக்கப்பட்டவர் உங்களுடைய 3ஆம் இடத்துல கேதுவோட இருக்கிறது. கேது 3ல இருந்தா இளைய சகோதரர், உங்களுக்கு பின்னாடி பிறந்தவர்களுக்கு சரியான ஒரு வாழ்க்கை அமைப்பு இருக்காது. இது அடிப்படை ஜாதகத்துல இருந்தால், கோச்சார ரீதியாக இருந்தால், இந்த 3ஆம் இடத்துல கேது இருக்கிற காலம் வரை அவர்களுக்கு சில சிரமங்கள் இருக்கும். ஜோசியத்தை எப்பவும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். சும்மா பலனோனியா சூரியனை வச்சு 2ஆம் இடத்துல இருக்கிற சூரியனை மட்டுமே வச்சு சொல்றதோ, இல்ல தினப்பலன்னு சொல்லி சந்திரனுடைய இடத்தை வச்சு சொல்றதோ, அதெல்லாம் பஞ்சாங்கத்திலேயே கொடுத்துருப்பான். நீங்க யூடியூப்லாம் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. பஞ்சாங்கத்தை எடுத்தீங்கன்னா சந்திர பலன் அப்படின்னு இருக்கும். சந்திரன் 1ல இருந்தா என்ன, 2ல இருந்தா என்ன, 3ல இருந்தான்னு அந்த ராசி பலன் இருக்கும். அது பஞ்சாங்கத்தை ஆல்ரெடி முன்கூட்டியே கணித்து வைத்திருக்கிறார்கள். அதை அப்படியே படிச்சுட்டு அதை அப்படியே கக்கிடுறாங்க. அதல்ல, ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப போராட நட்சத்திரத்துல சந்திரன் ஆரம்பிக்கிறான்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். எந்த ஒரு பலனும் ராசியில நின்ற கிரகம் என்ன நட்சத்திரம் ஏறி இருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்தான பலன். இப்ப சூரியன் 2ல இருக்குன்னா மாதத்தினுடைய 10 நாள், முதல் 10 நாள் மக நட்சத்திரம், அடுத்த 10 நாள் பூர நட்சத்திரம்,
அடுத்த 10 நாள் உத்தர நட்சத்திரம் 2 பாகுது. இதுதான் கணக்கு. அப்ப மக நட்சத்திரம் உங்களுக்கு ஆப்போசிஷனான நட்சத்திரம், கேதுவனுடைய நட்சத்திரம். கேது கடகராசிக்கு, சந்திரனுக்கு ராசி அதிபதிக்கு பகை. அதை வச்சுதான் பலன். அந்த மாதிரி அது விளக்கமா சொல்லக்கூடிய அளவுக்கு நேரம் இல்லாததுனால சுருக்கமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அதனால 3ஆம் இடத்துல சுக்கிரன் கேதுவோட சேர்றதுனால மனைவி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவி, பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவன், அவர்களிடத்திலே நீங்கள் படாத பாடுபடணும் இந்த மாசம். 10ஆவதுக்கு 8ஆம் இடத்துல சனி வக்கரகதியா இருக்கு. குரு ஒண்ணுதான் உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடியவர். அவரும் உங்க ராசிக்கு நீச்சமான ஒரு, அதாவது உங்களுக்கு குருவாகப்பட்டவர் உங்க ராசிக்கு உச்சப்பவர் உடையவர். அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை பல விஷயமா மாத்தி காட்டக்கூடியவர். அந்த வகையில உங்களுக்கு குரு சிறப்பான பலனை கொடுக்கிறார். 12-3க்கு அதிபதியான அந்த புதன் ஏற்கனவே சொன்ன புத ஆதித்ய யோகத்தை கொடுத்துருவார். ஆக கடகராசி அன்பர்களுக்கு இந்த அட்டம சனியினுடைய தாக்கம் சில கட்டங்கள் உண்டு. இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் கேது சேர்க்கையினால, சுக்கிரனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கிறதுனால பெண்களால் வரக்கூடிய தொல்லைகள் குறைவாக இருக்கும். ஆனால் பொதுவாக எல்லாரிடத்திலையும் உங்களுக்கு பகையை உருவாக்கும். பொதுவாக கன்னிராசியில எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் 2 விதமான 2 பெண்களால தொல்லைகளை கொடுக்கக்கூடிய கிரகமாத்தான் மாறும். கன்னியில இருந்தாலே அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். தீயவர்களாக இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு சொன்னா 2 பெண்ணா மனைவி அம்மா அப்படி வச்சுங்க, மாமியார் மருமகள் சண்டை புதியதாக வரும்னு வச்சுங்க. ஏற்கனவே இருக்கிற விஷயத்துல கொஞ்சமா இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அப்போ அதுல பாடுபடக்கூடியவர், நடுவுல போய் மாட்டிக்கக்கூடிய நபர் நீங்கள். சரி, இதே பெண்களாக இருக்கீங்க, மாமனார் மருமகன் சண்டை வரும். அது எப்படி? 2 பெண்கள்னா உங்க மனைவி உங்களுக்கு சப்போர்ட்டு, உங்க மாமனாருக்கு உங்க மாமியார் சப்போர்ட், இப்படி வந்துடும். இது புதியதாக உங்களுக்கு விஷயமாக தெரியும். இருந்தாலும் உண்மை அதுதான். நேரடியாக சண்டை போட்டால் அதுக்கு தீர்வு உண்டு. மறைமுக சண்டைக்கு தீர்வு இருக்கா? இல்லை. அதே கடகராசிக்கு அப்படித்தான் பலனே. அதனால ஒரு 45 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களும் தங்களுடைய உறவுகளாலே சில தொல்லைகள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளை வரும். அதை நீங்க சமாளிச்சுக்கணும். பெண்களாக இருந்தால் 2 பெண்கள், ஒன்று நாத்தனார் மாமியார் அப்படி வச்சுக்கலாம், இல்லை கணவன் கூட வேலை செய்கிற பெண்களால் இருக்கலாம், இல்லை அக்கம் பக்கத்து பெண்கள், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சில தொந்தரவுகள் வரும். அது சாதாரணமாக இருந்துருச்சுன்னா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரணமாக தான் இருக்கும். சாதாரணமாக இருந்துருச்சுன்னா உங்களுக்கு நல்லது. திருமணத்துக்கு உண்டான தடை இந்த ராசிக்கு கண்டிப்பாக உண்டு. பெரிய அளவில் நீங்க எதிர்பார்த்த அளவில் உங்களுக்கு இந்த வரன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாசத்துல உங்களுக்கு நீங்க கொஞ்சம் சலிச்சு சல்லடை போட்டு சலிச்சு ஆராய்ச்சி பண்ணி தான் உங்க மகளுக்கோ மகனுக்கோ திருமணத்துக்கு நீங்க பெண் தேடுறதோ மாப்பிள்ளை தேடுறதோ நடக்கும். குழந்தை புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது திருமணமாகி ஒரு 6-7 வருஷம் ஆனவங்களுக்கு இந்த சங்கடகர சதுர்த்திங்கிற ஒரு விரதம் இருந்தால் அவர்களுக்கு இந்த 2024க்குள்ள புத்திர பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகம் இல்லை, ரொம்ப வருஷமா நான் வேலை இல்லாம இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு சிபாரிசு மூலமாக உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய அந்த யோகமானது கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துல ராகு இருக்கார், உங்களை வெளிநாடுக்கு பறக்க வைப்பார். இந்த வருஷம் பூரா அந்த ராகு பெயர்ச்சிக்குள்ள உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போயே தீரணும் அப்படின்னு வச்சுக்கலாம்.
அதுவும் குறிப்பாக இந்த நட்சத்திரம் நான் சொன்னேன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக எதிர்பார்த்த உடனே ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடுக்கு வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூச நட்சத்திரக்காரர்கள் தான், அது சனியினுடைய நட்சத்திரம், கொஞ்சம் சிரமப்படணும். நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள்ல பாதி விஷயங்கள் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிரமங்களை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க நீங்க ஒரு தண்ணி மாதிரி, எதுல கலந்தாலும் அதோட ஐக்கியமாயிடுறீங்க. மண்ணில் ஊத்தினா மண்ணுக்குள்ள போய் ஐக்கியமாயிடுறீங்க. பாலில் கலந்தா பாலா மாறிடுறீங்க, தயிரில் கலந்தா தயிரா மாறிடுறீங்க. அந்த மாதிரி அந்த தண்ணீர், வேற தண்ணீர்லாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க. நான் சொன்னது நல்ல தண்ணீர், நதி நீர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக நீங்க இருக்க போறீங்க. அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப அதிக ஈடுபாடு காமிக்க வேண்டாம். நிறைவான வாழ்க்கையை இந்த மாசம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அம்பாள், பார்வதி, மீனாட்சி, காமாட்சி, சிவகாமி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள் உங்களுக்கு பக்கத்துணையா இருப்பாங்க. மீண்டும் சந்திப்போம். கடகராசி காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசியான கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். கடகராசி நேயர்கள் வந்து பாருங்க, இறக்கவுனா இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி பொருந்தும். நல்லவங்களா இருப்பாங்க, கள்ளங்கப்படம் இல்லாத மனசுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, கடகராசி நேயர்கள்கிட்ட அதிகமா இருக்கும். ஏன்னா உங்க ராசி சின்னமையான நண்டு, உங்க ராசி அதிபதி யாரு? சந்திரன். சந்திரன் நீர் கிரகம், தாய் பாசத்துக்கு உண்டான பிளானட்டே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் தான். தாய் கிரகம், அதாவது சூரியனை தந்தைன்னு சொல்லுவாங்க, சந்திரன் தாய் கிரகம் சொல்லுவாங்க. அம்மாவுக்கு உண்டான பிளானட்டு சந்திரன் தான். அப்போ அந்த கிரகத்துக்கு உண்டான கேரக்டர் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பீங்க. அம்மா மேல பாசம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், இறக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எல்லாரும் சமமாக இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய கேரக்டர் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அதுதான் உங்களோட கேரக்டர். அதுதான் நான் ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க. என்னன்னா ஒரு விஷயத்த நினைச்சிட்டா அதுவே திரும்பி திரும்பி அதுவே யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதை வந்து ஆழ்ந்த சிந்தனை சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த நினைச்சா அதையுமே திருப்பி திருப்பி யோசிக்கக்கூடிய அந்த கேரக்டர் இந்த கடகராசினியர்களுக்கு கண்டிப்பா இருக்கும். கற்பனை வளம் மிக்கவங்கன்னு சொல்லலாம், சரிங்களா? கற்பனை வளம் நினைச்சா அதுவே நினைச்சிட்டே இருப்பாங்க. மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தெல்லாம், கெட்ட விஷயங்கள்லாம் அவங்க ஏத்துக்கவே முடியாது, கண் கலங்கி போயிடுவாங்க. கடகராசினியர்கள் கண்டிப்பா அப்படி இருப்பாங்க. குழப்பவாதியா இருப்பாங்க. நல்லவங்க தான், ஆனால் இருந்தாலும் குழப்பவாதியா இருப்பாங்க. நம்ம இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அங்க போலாமா, இங்க போலாமான்னு ஒரு யோசனை இருந்துட்டே இருக்கும். என்ன காரணம்னா ஒரு ராசி சின்னமே நண்டு தான். நண்டு பாருங்க, ஒரு கடற்கரையில பார்த்துருப்பீங்க, நண்டு ஏதோ ஒரு பக்கத்தில் பார்த்துருப்பீங்க. நண்டு ஒரு இடத்துல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போகாது, அப்படியே கிராஸாக தான் போகும், கோணமானலாக தான் போகும். அதே மாதிரி தான் உங்க மனம் வந்து ஒரு தெளிவு இருக்காது. இதுவா அதுவா அதுவா இதுவா அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கும். கடகராசினியர்கள் கண்டிப்பா இருக்கும் அந்த கேரக்டர், கண்டிப்பா அந்த குணம் இருக்கும். அவங்களோட கேரக்டரே அதுதான். ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, யாருக்கும் எந்த கெடுதல் பண்ண மாட்டாங்க. இப்ப இந்த மாதம் வந்து பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அஷ்டம சனி உங்களை வாட்டி வதைச்சு எடுத்துட்டு இருக்கு, உங்களுக்கு வறுத்து எடுக்குதுன்னு சொல்லலாம், சரிங்களா? அஷ்டம சனி போட்டு எங்களை வாட்டி வதைக்குது, நாங்க என்ன பண்றதே தெரியல, வாழ்வா சாவாங்கிற ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லதே நடக்க கிடையாது, 1.5 வருஷமா பிரச்சனை பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் அப்படிதாங்க போயிட்டு இருக்கு உங்க வாழ்க்கை. நிறைய பேருக்கு இப்படிதான் உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. மனசு நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, 1.5 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஆனா இந்த மாதம் வந்து பாருங்க ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இருக்கும். ஓரளவுக்கு பிரச்சனை சமாளிச்சிருவீங்க கண்டிப்பா. ஏன்னா 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல கேது இருக்கிறதும், உங்களுக்கு கேது மேல குரு பார்க்கறதும், நீங்க எடுக்கிற முயற்சி உங்களுக்கு சாதகமா அமையுதுன்னு காமிக்குது, சரிங்களா? மனசை விட்டுற வேண்டாம், சரிங்களா? ஏன்னா அஷ்டம சனி வந்து போட்டு உங்களை கடுமையான பாதிப்பில் இருக்கீங்க. அஷ்டம சனி உங்களை போட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் பூச நட்சத்திரக்காரங்களும் ஓரளவுக்கு கொஞ்சம் பாதிப்புலேருந்து வெளியே வந்திருக்கீங்க, ஓரளவுக்கு தான், சரிங்களா? ஆனால் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கவனமா இருங்க. இந்த வருடமே ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கவனமா இருக்கணுங்க.
புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பூச நட்சத்திரக்காரங்களுக்கு புதுசா பெரிய பிரச்சனை வராது. இருக்கிற பிரச்சனையும் உங்களால சமாளிக்க முடியும், அவ்வளவுதான். புதுசா பெருசா பிரச்சனை வராது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு புதுசா பிரச்சனை ஆரம்பிக்கும். இந்த வருஷமே கவனமா இருங்க. ஆனா இந்த மாதம் வந்து பாருங்க சமாளிப்பீங்க, ஏதாவது சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? பிரச்சனை இருக்கும், அதை உங்களால சமாளிக்க முடியும், ஃபேஸ் பண்ண முடியும். இப்போ 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது, குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலையெல்லாம் இருக்கீங்க ஒரு சில பேர். இந்த மாதம் வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்குங்க. பெருசா கண்டம் ஏற்படுமா, பெருசா அசிங்கமானப்பட்டுருமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாகும். அசிங்கமானப்பட்டு இருக்கவங்களுக்கு அந்த இதுல கொஞ்சம் வெளியே வர போறீங்க. ஏன்னா 8ல் சனி வக்கரமா இருக்காரு, பெருசா பாதிப்பு கொடுத்துட மாட்டார் அவர். வண்டி வாகனத்துல கவனமா போங்க. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாம் ஒரு சில பேருக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு, கவனமா இருக்கணும். பேச வேண்டிய பேச்சில் கவனமா இருங்க. ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு போய் தான் நீங்க ஏமாந்துருக்கீங்க, அதுதான் உண்மை. சரிங்களா? அடுத்தவங்களுக்கு நல்லதை பண்ணி உங்க வாழ்க்கையை நீங்க தொலைச்சிட்டீங்க. கடந்த 1.5 வருஷமா உங்க வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மாதமா இருக்கும் உங்களுக்கு. பெருசா பெரிய அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடாது. ஏன்னா கிரக நிலைகள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? உங்க ராசிக்கு வந்து 2ஆம் அதிபதி சூரியன், அவர் உங்க ஜென்ம ராசியில் இருக்காரு. அவர் 2ஆம் இடத்துக்கு இந்த மாதம் வந்துருவார். எப்போ? 16ஆம் தேதி, ஆகஸ்ட் 16ஆம் தேதி வந்துருவார். பண பிரச்சனை ஒரு சில பேருக்கு இருக்குங்க. ஆனா இந்த மாதம் ஓரளவுக்கு பண பிரச்சனையை சமாளிச்சிருவீங்க. எப்படியோ யார் மூலமா எப்படியோ கடன் முடனை வாங்கி எப்படியோ குடும்பத்தை காப்பாத்திடுவீங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கே வர்றாரு. ஆரம்ப பகுதியே நல்லா தான் இருக்காரு உங்களுக்கு. அப்போ வருமானம் ஓரளவுக்கு இருக்கும். இந்த மாதம் ஓரளவுக்கு தேடி வரும். சொந்த தொழில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் பிஸ்னஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பெரிய அளவுக்கு லாபம் இல்லாமல் இருந்தால் கூட இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில பேர்த்துக்கு ஏன்னா 2ல் சூரியன் வர்றார். சரிங்களா? 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால பண பிரச்சனை அப்படி இப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட பெரிய அளவுக்கு அந்த பாதிப்பு இருக்காது. ஓரளவுக்கு பணம் கைக்கு வந்துடும், கையில் பணம் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு கண் சம்பந்தமான பாதிப்பு வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல நெருப்பு கிரகம். ஒரு சில கடகராசினியர்களுக்கு கண் சம்பந்தமான பாதிப்பு வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க ராசிக்கு வந்து பாருங்க 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துல ராகு இருக்காரு. அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கும். ஒரு சில கடகராசினியர்களோட அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்கு. மருத்துவ செலவுல வந்துட்டு இருக்கு. தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கு. சரிங்களா? மற்றபடி தூர பிரயாணம், வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம், இது அதெல்லாம் ஓரளவுக்கு சக்சஸ் கொடுத்துரும். சரிங்களா? அதுக்கெல்லாம் பெரிய உங்களுக்கு பாதிப்பு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் இந்த தடங்களை மீறி நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிடும். ஆனா தொழில் ஆரம்பிக்கிறேங்க சார், நாங்க தொழில் ஆரம்பிக்க போறோம், வேலையை மாற்ற போறோம், அந்த மாதிரி அந்த மாதிரி மாத்திராதீங்க. அந்த வேலையை எதுவுமே பண்ணிட வேண்டாம். தொழிலை மாற்றக்கூடாது, வேலையை மாற்றக்கூடாது, தொழிலை ஆரம்பிக்க கூடாது, இதெல்லாம் பண்ணிடாதீங்க. லவ் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமா இருங்க. சரிங்களா? உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல குரு செவ்வாயோடு இருக்கார். குருமங்கள யோகம், அது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க உங்களுக்கு. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பாக்குறாரு. உங்க ராசிக்கு வந்து குரு வந்து பாருங்க 11ஆம் இடத்துல இருக்காரு, லாபஸ்தானத்தில் இருக்காரு. ஓரளவுக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். இந்த மாதம் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். பெரிய பாதிப்பு வருமானு கேட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. யாரையும் நம்பாம இருங்க. ஜாமீன் கையெழுத்து அந்த மாதிரி போட்டு ஏமாந்துட வேண்டாம். அடுத்தவங்க நம்பாம இருந்தீங்கனாலே நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா அஷ்டம சனி உங்களுக்கு சோதிச்சு பார்ப்பார். கடனை கொடுத்துருவார், பெரிய கடன் உருவாக்குவார், பெரிய வம்பு வழக்கு பிரச்சனைகள் உருவாக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாகனத்தில் விபத்து ஒரு சில பேருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அஷ்டம சனியில் வரும். தடங்கள் வரும். உங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க இந்த காலகட்டங்கள். அப்படிதான் உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதனால இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஆனால் பெரிய அளவுக்கு இந்த பாதிப்பு வந்துடாது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமா இருங்க. பூச நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரக்காரங்க பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது. இருக்கிற பிரச்சனையும் உங்களால் சமாளிக்க முடிஞ்சிடும். சரிங்களா? உங்களுக்கு மற்ற கிரகநிலையில உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கு. உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கு. சரிங்களா? அதனால இந்த மாதம் எப்படியே நீங்க சமாளிச்சு வெளியே வந்துடுவீங்க. கவலைப்படாதீங்க. மனசுல ஒரு தைரியம் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு குரு பார்க்கறதுனால ஒரு தைரியம் கிடைக்கும். சுக்கிரனும் 3ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் நீச்சமானா கூட குருவோட பார்வையில் இருக்கு. சரிங்களா? சுக்கிரன் வந்து ராகுடைய சனியோட சேரக்கூடாது. கேதுவோட சேர்ந்தா கூட குருவோட பார்வை இருக்கிறனால உங்களால சமாளிக்க முடியும். அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? அதான் சில விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், கவனமா இருக்கணும். ஒரு சில பேர்த்துக்கு அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 4ஆம் அதிபதி உங்களுக்கு நீச்சமாய் கேதுவோட இருக்காரு. இருந்தாலும் குருவோட பார்வையே இருக்கு. சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை அம்மாவுக்கு வரும். ஆனா அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா தூக்கமே இல்லாம இருக்கீங்க. கடகராசி நேரில் வந்து பாருங்க, பண பிரச்சனையால வேலை இல்லாம, வேலை இழந்து தூக்கம் இல்லாம இருக்கீங்க. நீங்க இந்த மாதம் வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
பெருசா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் பாசிட்டிவ்னு சொல்லிட முடியாது, பெருசா உங்களுக்கு நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது. ஒரு மத்தியமமான பலனா இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? எதையும் சமாளிச்சிருவீங்க. உங்க ஜாதகத்துல சனி நல்லா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஜாதகத்துல சனி வந்து குருவோடய சுக்கிரனோடய இருந்துட்டாங்கன்னா அஷ்டம சனி பெருசா பாதிப்பு கொடுக்காது. பிரச்சனை ஓரளவுக்கு இருக்கும், ஆனா பெரிய அளவுக்கு பாதிப்பு போகாது. என்ன தசாபதி போகுதுன்னு பாருங்க. நீங்க எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, உங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க போகுது, கஷ்டத்தை மட்டுமே இனிமேல் அனுபவிக்க போறீங்களா, எப்போ நல்லது நடக்க போகுது, எப்போ உங்கள் வாழ்க்கை மாறும். ஏன்னா சோதனையான காலகட்டம் தான் உங்களுக்கு இப்போ போயிட்டு இருக்குங்க. நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அஷ்டம சனி நெகட்டிவ் தெரிஞ்சிருச்சு. உங்கள் ஜாதகத்தில் நேரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜாதகத்தில் தசாபதி நல்லா இருந்து அஷ்டம சனி வந்து சமாளிக்க முடியும். ஜாதகத்திலையும் நேரம் சரியில்லை, கோச்சாரத்திலையும் நேரம் சரியில்லைன்னா அவங்க தான் தற்கொலை எண்ணங்கள், தற்கொலை எண்ணங்கள் வரும். அதே மாதிரி வந்து மனக்குழப்பம் ஏற்படும், ஏன்டா வாழ்றோன்னு தோணும். அது வாழ்க்கை வெறுத்து போயிடும் உங்களுக்கு. ஏன்டா வாழ்றோம், எதுக்கு இருக்கிறோம், யாருக்கு நம்ம பாரமா இருக்கணும், இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள தோணும் உங்களுக்கு. உங்க ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தி பதில் சொல்லும். என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, இனிமேல் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்ல கருமாவா கெட்ட கருமாவா, இனிமேல் எப்ப உங்க வாழ்க்கை மாறும், எந்த டைம் உங்களுக்கு நல்ல டைம், எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும், எப்போ செட்டில் ஆவீங்க, எப்போ நல்லா இருக்க போறீங்க, இது எல்லாமே அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக நம்ம துல்லியமாக நம்ம சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் 3 நட்சத்திரம் தான் இருப்பீங்க, சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் வயசு என்ன, அதுதாங்க ரொம்ப முக்கியம். வயசு தாங்க ரொம்ப முக்கியம். வயசுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். இப்போ இளம் வயசில் இருக்கவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் அப்படி இப்படின்னு இருக்கும். 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பிஸ்னஸில் பிரச்சனை இருக்கும், வேலையில் பிரச்சனை இருக்கும். ஒரு சில பேர் வேலையே இல்லாமல் இருக்கீங்க. அதான் என்ன வயசில் இருக்கீங்க பாருங்கள், அதான் ரொம்ப முக்கியம். உங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் எப்படி இருக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே அக்யூரேட்டாக நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவானது கடகராசிக்கான வீடியோ. இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாத கிரகங்களை ஆராயும் போது எப்பொழுதுமே ஒரு மாத கிரகங்களை நம்ம பேசுகிறோம் அப்படின்னாக்கா தன்னோட ராசிநாதனை வச்சு ஃபஸ்ட்டு பேசுவோம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ராசிநாதன் சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவான் வராரு. ஆனால் சந்திர பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2.25 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசி கட்டத்தை கடக்கக்கூடிய நபர். அப்போ அது முழுமையாக வச்சு சொல்ல முடியாதுங்க. 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதிகளின் வலுவை வச்சு தான் நம்ம பலன்கள் நிர்ணயிக்கப்படணுன்ற விதிங்க. அப்போ அதன் அடிப்படையில் இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலையானது இந்த கடகராசி என்பவர்களுக்கு எதை மாதிரியான பலன்களை வழங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சாதனை மிகுந்த ஒரு காலகட்டம்னா இந்த மாத காலகட்டம் தான் அப்படின்றத எடுத்துங்க. அது இந்த மாத காலகட்டம் மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி காலகட்டம் வரலும் உங்கள் காட்டில் மழை அப்படின்றது மட்டும் தெளிவாக எடுத்துக்கோங்க. நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதனை மிகுந்த காலகட்டங்களா இருக்கும், சாதனை படைக்கக்கூடிய காலகட்டங்களா உருவெடுக்குன்ற விதிங்க. என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? எல்லா ஜோதிடர்களுமே கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டமச்சனின்னு சொல்லி பயமுறுத்தது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பிரச்சனைகள் ஒன்று போனால் இன்னொரு அடுத்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இதை மாதிரியான இந்த நேர காலகட்டத்தில் எதன் அடிப்படையில் நீங்கள் வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி காலகட்டம் வரலும் யோகம் நிறைந்த காலகட்டங்கள் நீங்கள் எது வேணாலும் செய்யுங்கன்னு சொல்ல விரும்புறீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கிறது உண்மையான விஷயம்தான், அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்றைய நேர காலகட்டத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்கள் எவ்வளவு நாளுங்க? 2024 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி காலகட்டம் வரலும் வக்ரத்துல தான் நிற்கிறார். அப்ப அஷ்டம சனியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் எதிர்பார்த்த விஷயங்களும் உங்களுக்கு தடையில்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப நவம்பர் மாதம் 15ஆம் தேதி காலகட்டம் வரலும் விட்டகுறை தொட்டகுறைன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு சுப நிகழ்வுகள் சுபகாரியங்களா இருந்தாலும் அது தங்கு தடையின்றி செய்யறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டங்கள். இந்த ஒரு வருட காலகட்டத்தில் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளாரையே
நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல்கள் உருவாகும். அதனால கடகராசி என்பவர்கள் தயவு செய்து இந்த நேர காலகட்டத்தில் விட்டுட வேண்டாம். எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதை சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் இந்த மாத காலகட்டங்கள் ஒரு உன்னதமான காலகட்டங்களா கடகராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்குன்ற விதிங்க. இன்னைக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்ற 7ஆம் இடத்துக்கு வருவார். இந்த நேர காலகட்டத்தில் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அரசாங்கத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படித்து எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளார உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டாக மட்டும் இல்லாமல் அது நிரந்தரமான வேலைவாய்ப்புக்கான ஒரு அமைப்பாகவும் ஏற்படுத்தி தருன்றுவிதிங்க. அப்போ தொழில் இழந்த நபர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் பெறக்கூடிய காலகட்டங்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய நபர்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், வெகு நாட்களாக திருமணமாகாத நின்ற நபர்கள் யாருக்குமே இந்த நேர காலகட்டத்தில் நவம்பர் மாதத்துக்குள்ளார திடீர்னு ஒரு பெண்ணை பார்ப்பீங்க அல்லது ஒரு பையனை பார்ப்பாங்க, டக்குன்னு பேசுவாங்க முடிப்பாங்கன்ற மாதிரி திருமண காலகட்டங்களும் கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் இருந்துட்டு இருக்கு. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்பு இழந்த நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு உத்தியோகம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். சொந்த தொழில் செய்து இருக்கக்கூடிய நபர்கள் சொந்த தொழிலில் விரிவுபடுத்த படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அப்போ இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு வளர்ச்சி நிறைந்த காலகட்டங்கள் அப்படின்றது சொல்லலாம். அது மட்டும் போதான்னு உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுக்குன்ற எதையுமே என்னால் சாதிக்க முடியும், இந்த காரியத்தை என்னால் செய்தனா கண்டிப்பாக வெற்றி பெற முடியுன்ற நம்பிக்கையும் இருக்கும். அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு வீரியமும் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த காரியம் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகளும் உருவாகுன்றீங்க. அது மட்டும் போதாதுன்னு உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி தனாதிபதி குடும்பாதிபதி வித்தை ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால இந்த மாத காலங்களில் தன பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், வாக்கு ஸ்தானாதிபதி வளம் பெறதுனால நீங்கள் சொன்ன வாக்குகளை காப்பாற்றக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அழியா சொத்து சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுப காரியங்களும் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அடுத்ததான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறது மகாலட்சுமி யோகம் அப்படின்றீங்க. அப்போ சரஸ்வதியும் மகாலட்சுமியும் சேர்ந்து உங்கள் குடும்பத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சாதனை பகுந்ததாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே நல்ல புத்தி கூர்மையோடு இருப்பாங்க. அந்த படிப்புகள் உடனே படித்தா உடனே மனசில் நிற்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். குடும்பத்தில் பணம் இல்லையே பணத்துக்காக தடுமாறின நபர்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து மிகப்பெரிய ஒரு தொகையானது உங்களுக்கு பையை நிரப்பக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதே போல் வெகு நாட்களாக வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் இந்த மாத காலகட்டமானது எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெருகும். இந்த மாத காலகட்டம் மட்டும் கிடையாது, 2024 நவம்பர் 15 தேதி காலகட்டம் வரலும் உதயமாகுதுங்க. அது குடும்பஸ்தானத்தில் சுபகரம் இருக்கிறதால உங்கள் குடும்பத்திலேயே தெய்வம் கூட உங்கள் குலதெய்வமே வந்து குடும்பத்தில் உட்கார்ந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் பெறத்துக்கான ஒரு காலகட்டமாக இந்த மாத காலகட்டமானது இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அது மட்டும் போதாதுன்னு இந்த நேர காலத்தில் ராசிக்கு 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்கிறாருங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு பாராட்டும் பதவிகளும் மட்டும் வரதும் இல்லாமல் அழியா சொத்து சேர்க்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உருவாதுங்க. ஏன்னா கேதுவும் சனியும் ஒருபோல பலன் செய்வார். அப்போ சனி ராகு கேது இந்த 3 கிரகங்களும் சரியான இடத்தில் இருந்தால் அது அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தரும். வெற்றி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளை தருன்றீங்க. இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். பிரம்மச்சரிய தோஷத்தினால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அப்போ எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டமும் இந்த மாதத்தில் உருவாகுதுன்றீங்க. அதனால இந்த மாத காலகட்டம் கடகராசி என்பவர்களுக்கு அழியா சொத்து சேர்க்கை, வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வது, திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் வருவது, தொழில் தடை ஏற்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான தொழில் அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகிறது. பணப்பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பணப்பிரச்சனை தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகுது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரியல் எஸ்டேட் துறையானது வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள், அதனால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். எளிமைப்படுத்தப்படக்கூடிய அமைப்புகளும் இந்த நேர காலகட்டத்தில் உருவாகுதுன்றீங்க. அடுத்தவங்க ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறதுனால உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டு இருக்கு. 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது தந்தை வழி சொத்து சகம், தந்தையினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கு.
இந்த நேர காலங்களில் தந்தை வழி சொத்து சுகத்தை ஏதாவது வித்துட்டு வேலை செஞ்சுட்டு இன்னொரு நிலத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா அந்த நிலத்தை வாங்குறதுக்குமான ஒரு உந்த காலகட்டமாக இருந்துட்டு இருக்குன்றீங்க. 9ஆம் இடம் தான் பாக்கியஸ்தானம். நீங்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த புகழ சொல்லக்கூடிய இடங்க. 9ல் ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக தந்தைக்கும் தன் தாத்தா பாட்டிகளுக்கும் ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் வந்துட்டு இருக்குன்றீங்க. அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கார். ஒரு ஜாதகத்தில் 5, 9ஆம் அதிபதி ஒரு இடத்துல சேர்ந்தாலும் பார்த்தாலும் பரிவர்த்தனையானாலும் தர்ம கர்ம ராஜயோகம்னு விதிங்க. அப்போ இந்த ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய், 9ஆம் அதிபதி குரு பகவான் தனக்கு ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் விட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவர்கள், பொருளாதார அபிவிருத்திகள், குடும்ப மேன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் புனிதமடைகின்றவிதிங்க. அப்போ இந்த குரு பகவானின் பார்வையானது ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பட இருக்கனால முயற்சிகள் வெற்றியாகும். இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் குருவின் பரிபூர்ண பார்வை சமசப்தமாக இருக்கிறனால குலதெய்வத்தின் அனுகிரகங்களும் குழந்தை செல்வத்தினால ஆதாயங்களும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த நேர காலகட்டம் இருந்துட்டு இருக்கு. அடுத்தது குருவின் பார்வையானது மகர ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பார்க்கறதுனால வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறது, அழியா சொத்து சேர்க்கை ஏற்படுறது, இது மாதிரி சுப நிகழ்வு செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த நேர காலகட்டம் இருந்துட்டு இருக்கு. கடகராசி என்பவர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த நேர காலகட்டம் இருந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்ற விதிங்க. இந்த நேர காலகட்டமானது எனக்கு தெரிஞ்ச அளவு ஓரளவுக்கு வளர்ச்சிக்கும் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கும் தடைகள் இல்லை என்று விதிங்க. ஆனால் இந்த முயற்சிகள் எல்லாமே வருகின்ற 2024 நவம்பர் மாதம் வரலுமே எடுத்துக்கோங்க. நவம்பர் மாதத்துக்கு பிறகு ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து செயல்படணும். அதுக்கு பிறகு அவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றது மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கையில் இருக்கக்கூடிய பணத்தை யார்ட்டையும் கொடுத்துட்டு ஏமாந்துடக்கூடாது. கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களோட ஜாதகத்தில் இல்லை அப்படின்றவிதிங்க. அஷ்டமச்சனி நடக்கிறதுனால தெளிவாக சொல்ல வரேங்க. இன்றைய தேதியிலேருந்து சனிக்கிழமை தோறும் சாயந்தரம் வேளையில் 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளார விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்றிருப்பீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். கடகராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக கடகராசிக்காரங்க அப்படின்னா இப்போ அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்குது. 7.5 சனி விட அஷ்டமத்து சனி ரொம்ப கொடுமையானவன், கஷ்டம் அதிகமாக கொடுக்குறவர் தான் கடகராசி. ஏன்னா இப்போ அஷ்டமத்து சனி கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்டபோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையை சித்திரவதை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த உடைய அஷ்டமத்து சனி. அப்போ இந்த கடகராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திர பகவான். பொதுவாக கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துல கட்டண்டவர் இருக்கிறார். ஏன்னா இந்த மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதி 8வது மாதம் 2024 வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அதிகாலையில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் 12ஆம் இடத்துல இன்றைக்கி நட்பில் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்து நமக்கு நல்லது வந்து கொடுக்குறாரு அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரகத்தினுடைய அமைப்பு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மேச ராசியில் ஒன்றும் இல்லைங்க. ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன் வீட்டில் வந்து குருவும் செவ்வாயும் நட்பில் இருக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் சந்திரன் நட்பில் இருக்கிறாரு. கடக ராசியில் சூரியன் பகையாக இருக்கிறாரு. சிம்ம ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனும் புதனும் பகையாக இருக்கிறாரு. கன்னி ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது நட்பில் இருக்கிறாரு. துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மகர ராசி இந்த 4 இடத்துலையுமே ஒன்று கூட கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சனி வந்து ஆட்சியாக இருக்கிறாருங்க. மீன ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ராகு பகவான் வந்து அவர் நட்பில் இருக்கிறாரு. இந்த மாதத்தினுடைய கிரகத்தினுடைய அமைப்புகள் இவ்வளவுதான். இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 30 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தேதியில் மாறுறாரு, பயிற்சிகள் ஆகிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசியில் வந்து இப்போ வந்து பகையாக இருக்கிறார் இல்லைங்களா. அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் தன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியை போய் உட்கார்றாரு 17ஆம் தேதி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் வந்து வக்கரம் அடைகிறார். ஏன்னா புதன் வந்து இப்போ எங்கே இருக்கிறாருன்னா இன்னைக்கு வந்து கட்டன்றது வந்து சிம்ம ராசியில் பகையாக இருக்கிறாரு. அப்போ 22ஆம் தேதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த 22ஆம் தேதி புதன் வக்கரமாகி
இப்போ சிம்ம ராசியிலிருந்து பின்னாடி வந்து கடகராசிக்கு வந்துடுறாரு. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25ஆம் தேதி இன்னைக்கு வந்து சுக்கிரன் வந்து கன்னி ராசிக்கு வந்து நீச்சமாக போய் உட்கார்றாரு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து இன்னைக்கு வந்து மிதுனத்துக்கு போய் பார்க்கும்போது நட்புல உட்கார்றாரு. அப்போ இந்த மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கிரக பெயர்ச்சிகளும் ஒரு வக்ரம் நிலையம் அடைகிறாரு புதன் பகவான். அப்படி ஆகக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறோம். பொதுவாக கடகராசிக்காரங்க அப்படின்னாவே நம்பி ஏமாந்து போகிறவங்க தான் கடகராசிக்காரங்க. ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு பால் வெல்ல பால்டேர் வெல்ல, பால் குடிச்சிடலாம், பால்டேர் குடிக்க முடியாது இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா நண்பரால், சொந்த பந்தத்தினால, ஜாதி ஜனத்தினால, உற்றார் உறவினர் வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறவாடி கெடுத்துட்டு போயிடுவாங்க. எல்லாரும் பேசி கெடுத்துருவாங்க. எல்லாம் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா கடகராசிக்காரங்களுக்கும் கொடுத்து கெட்ட பேர் வாங்கிடுவீங்க. ஏன்னா இந்த கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி மற்றவங்க உங்களை வச்சு வளர்ந்தவங்க பாதி பேர் இருக்கிறாங்களே தவிர உங்களால் கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த அஷ்டமத்து சனியில் சிக்கிக்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்படக்கூடிய ஒரு நிலைமை இப்போ இந்த மாதம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷத்துக்கு கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி. அந்த அஷ்டமத்து சனி நடக்கும்போது இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் 12ல் போய் கட்டான்றது வந்து இந்த மாதம் பிறக்கும்போது சந்திரன் 12ல் இருக்கும்போது மறையும் போது 12ல் எக்கிரகம் மறைஞ்சால் அக்கிரகம் நம்ம அஸ்தமன்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதி 12ல் மறைஞ்சிருக்கிறாரு. அப்படி மறையும் போது உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு உங்களுக்கு வந்து செவ்வாயோட குரு மங்கள யோகத்தோடு பார்க்கும்போது இன்றைக்கி ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு அப்போ உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல குரு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் குரு இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் நடக்கும். உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் கெடுத்தாலும் இந்த குரு உங்களுக்கு வந்து 11ஆம் இடம் இருக்கிறது லாபஸ்தானத்தில் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு நன்மை தான். விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த 3 மாதம் 6 மாதம் பட்டம் பார்த்து பயிர் பண்ணுறவங்களுக்கே பார்க்கும்போது நமக்கு காலம் பார்க்கும்போது வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணுமா, எப்படி இருக்கலாம், எந்த பக்கம் தொழில் செய்யலாம், எந்த மாதிரி செஞ்சால் நம்ம நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் என்ன சொல்லுது. ஏன்னா பொது பலன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 1 கோடி பேருக்கு ஒரே வயசு இருக்கிறதில்ல, ஒரே திசா புத்தி அந்தரம் நடக்கிறதில்ல, ஒரே மாதிரி நடக்கிறதில்ல. ஏன்னா ஒரு மனிதனுடைய ஜாதகம் நிர்ணயிக்கிறது என்னன்னா திசா புத்தி அந்தரம். அப்போ ஒரு மனுஷனுக்கு திசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் நினைச்சதை சாதிக்கலாம். ஏன்னா இப்போ உங்களுடைய கோச்சாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால எங்கே போய் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி அந்த ஒரு வார்த்தை வரும்போது உங்கள் மனசு என்ன ஆகுது, என்ன பண்ணுறது போ அப்படின்ற அந்த மனசில் அந்த குழப்பம் பயம் வந்துடுது. ஆனால் இதையும் தாண்டி சாதிச்சவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடம் மாறி போனவங்க, வீடு மாறி போனவங்க, தொழில் மாற்றி போனவங்க, சுயமாக தொழில் வச்சு சாதிக்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் சாதிச்சிருப்பீங்க இன்றைக்கி. ஏன்னா மனதைரியம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் நடக்கும். குழப்பங்கள் ஏதோ ஒரு வகையில் நமக்கு நம்ம நேரம் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அடிமேல் அடி விழவதான் செய்யும். அதாவதுன்றது ஏதோ ஒரு வகையில் நஷ்டங்கள் படதான் செய்வீங்க. இது எல்லாம் நமக்கு மாறட்டும்போ நமக்கு நல்ல நிலைமைகள் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த 16 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி மாதம். அப்போ அந்த 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 1ஆம் தேதி பிறந்துடுதுங்க. அப்போ ஆவணி பிறக்கும்போது ஓரளவுக்கு நல்ல செயல்பாடு நல்லாயிருக்கும். உங்களோட தொழில் மாற்றங்கள், கொடுக்கல் வாங்கல், ஓரளவுக்கு மன ரீதியாக இருந்த குழப்பங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்போ இந்த பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதாவது 17ஆம் தேதி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு போய் அவர் வந்து ஆட்சியை உட்காராரு. அப்படி ஆட்சியை உட்காந்துட்டு வாட்டி தான் உங்களுக்கு சில மாற்றங்கள் கொடுப்பார். இப்போ நான் படிச்சிருக்கிறேனுங்க, அந்த படிப்புக்கு வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ஃபீல்டு எதிர்பார்க்குறவங்களுக்கும் சரி, இன்ஜினியர் லைனில் எனக்கு தொழில் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு ஒரு மாற்றம் நடக்கலான்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, அதேமாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், இன்றைக்கி ஏதாவது மாற்றங்கள் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் சரி, இதையும் தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்றைக்கி வந்து நான் பண்ணலாம், நான் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, ரெண்டாவது இன்றைக்கி நம்ம யூனிஃபார்ம் தொட்டு வேலை செய்கிறவங்களுக்கு, ஒரு டாக்டர், ஒரு காவல்துறை,
ஒரு மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை இந்த மாதிரின்றது வந்து பார்க்கும்போது ஒரு யூனிஃபார்ம் துறையில் இருந்து ஒரு வேலை செய்ய நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 25ஆம் தேதி வரைக்குமே. ஏன்னா 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சுக்கிர பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னைக்கு வந்து கன்னி ராசிக்கு போய் நீச்சம் அடைஞ்சிருவார். அப்போ நீச்சம் அடையும் போது அப்போ உங்களுடைய ராசிக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் கூட, ஏன்னா இப்போ உங்களுக்கு தடையாக இருந்தாலும் நீச்சமாகி கட்டான்றது வந்து இப்போ இவருக்கு எங்கே இருக்கிறாருன்னா சிம்ம ராசியில் சூரியனுடைய வீட்டில் பகைப்பட்டு உக்காந்துருக்கிறாரு. அப்படியேப்பட்ட ஒரு சூழலில் 25ஆம் தேதிக்கு மேலே அவர் தன் கன்னி ராசியில் புதனுடைய வீட்டில் போய் ஒரு நீச்சம் அடைஞ்சாலும் அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா ஏதோ ஒரு சில மாற்றங்கள், ஏன்னா கேதுவுடைய சேர்க்கை புதன் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், கண்டிப்பாக சுக்கிரன் வந்து கேதுவுடைய சேரும்போது சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் 22ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதன் வந்து வக்கர நிலை அடைஞ்சு நமக்கு பின்னாடி வரும்போது, அதாவதுன்றது உங்கள் ராசியில் வந்து உட்காரும் பொழுது, ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருக்கும்போது இன்றைக்கி வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே சொல்கிறேன், ஏதாவது வகையில் நமக்கு பார்த்தும் பாவின்ற ஒரு பாட்டம் வாங்கக்கூடிய ஒரு நேரம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதன் பகவான் 22ஆம் தேதி உங்களுக்கு வக்கரம் அடைகிறார் இல்லைங்களா, அப்போ அடைஞ்சு என்ன பண்ணுறாருன்னா உங்கள் ஜென்மத்தில் வந்து உட்காந்துடுறாரு, அதாவது உங்கள் ராசியில் வந்து உட்காந்துடுறாரு. அப்படி நம்ம உட்காரும் போது என்ன பண்ணிடுவார்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு நம்மளால் இது முடியும், சாதிக்கலாம், வளரலாம், அந்த உடைய ஒரு மைண்ட் செட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவார். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா எதை பார்த்தாலும் குழப்பம், மண்ணை தொட்ட நஷ்டம், மனையை தொட்ட நஷ்டம், பொண்ணை தொட்ட நஷ்டம், பொருளை தொட்ட நஷ்டம். ஒரு பவுன் வச்சு வீட்டில் அழகை பார்க்குறதே பெரிய விஷயந்தான். அப்படியேப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது எப்படி பார்த்தாலுமே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி இருக்கிறது வந்து இந்த அஷ்டமத்து சனி. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு புத்திரஸ்தானம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு வந்து அதிபதி வந்து பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 குடையவன் செவ்வாய் இப்போ உங்களுக்கு குருவோட சேர்க்கையில் சேர்ந்திருக்கும் போது அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பார்க்கும்போது குழந்தை பாக்கியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்துல குருவோட சேர்க்கையாக இருக்கிறார். ஏன்னா ஒரு வாரிசு கொடுக்கறது, ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி கொடுக்கறது, திருமண தடைகள் கொடுக்கறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் கேட்பாங்க, குரு எங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரா, நல்ல பார்வை பார்க்குறாரா, குரு பார்த்தா கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி குருவுடைய காலகட்டம் நமக்கு நல்லா இருக்குதா அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய ஜனனகால ஜாதகம் ஒரு தடவை எடுத்து பாருங்க. ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி 11 இருக்கும்போது கண்டிப்பாக புத்திர பாக்கிய தடை இல்லாத கொடுத்துருவார். கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் 25க்குள்ளார கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருமணஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஏன்னா உங்கள் திருமணஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா இன்றைக்கி சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு அதிபதி 8ல் அவர் வந்து ஆட்சியாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமண யோகம். ஏன்னா இப்போ சனி தன் சொந்த வீட்டில் அவர் ஆட்சியாக தான் இருக்கிறாரு, அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இப்போ சனி வந்து வக்கர நிலையில் இருக்கிறார். இப்போ சனி வக்கரத்தில் இருக்கிறார் இல்லைங்களா, அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிடுவார்னா இந்த உடைய ஆடி மாதம் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா முடியணும். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் 17 தேதி வரைக்கும் திருமணத்துக்கு கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். அப்போ இந்த ஆகஸ்ட் 17 தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா திருமணங்கள் அந்தவுடைய திருமணம் முடிக்க முடியலனா கூட வார்த்தை இங்கே பொண்ணு இருக்குது, இங்கே மாப்பிள்ளை இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சு கை நினைக்கலாம், அதாவதுன்றது பேச்சு பேசலாம். அப்போ ஓரளவுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக எடுத்துகிட்டிங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு மன உளைச்சல் தான் அதிகமாக இருக்குதை தவிர ஆனால் செய்யணும் சாதிக்கணுன்ற எண்ணம் மனப்பூர்வமாக இருக்குது. கண்டிப்பாக நல்லது நடக்கும். பொதுவாக எப்படி பார்த்தாலுமே இந்த உடைய கட்டன்றது ஆகஸ்ட் 16 தேதி வரைக்குமே கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதுக்கு மேலே கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, எதிர்பார்க்குறது நடக்கும். நீங்கள் போக வேண்டிய ஆலயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்திரன் திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் நடக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக போயிட்டு வாங்க, ஒரு கண்டிப்பாக ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளார நடக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.